எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வேலைன்னா, அது துணி மடிக்கிற வேலை தான். அந்த துணிங்கள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. கையில கூட துவச்சு போட்டுறேன். மத்த எல்லா வேலையும் பார்த்துடுறேன். ஆனா இந்த துணி மட்டும் ஏன் மடிக்க பிடிக்கலன்னே தெரியல. அப்படியே யோசிச்சு யோசிச்சு 1 மூட்டல 2 மூட்டை துணி ஆயிடுச்சு. இன்னைக்கு மடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். என்ன மாரி எத்தன பேர் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானே கடுப்புல மடிச்சிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்க வந்து எனக்கு காரப்பொரி வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். அப்புறம் அவங்களுக்கு போய் வாங்கி குடுத்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு, திரும்ப கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் மடிக்கிறேன், மடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மடிச்சு முடிச்ச பாடு இல்ல. இந்த வால்ட்ரோப் தான் குட்டீஸ் 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே வைப்பேன். இதுல பாருங்க என்னத்த கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, ஃப்ரிட்ஜ் டப்பா என்னென்ன இருக்கக்கூடாதோ எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருப்பான் அந்த பையன். அடங்கவே மாட்டான். நெறைய பேர் இந்த வால்ட்ரோப் எங்க வாங்குனேன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. Amazonல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ₹700 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா சென்ட் பண்ணி விடுறேன். நான் வாங்குனது டபுள் ஜிப் வாங்குன மாரி வச்ச மாரி வாங்குனேன். ஏன்னா மேல ரஃப் யூஸ் வச்சுக்கலாம். கீழ வந்து எப்பயாவது போடுற ட்ரெஸ் மட்டும் தான் வைப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. குட்டீஸ் கிளாத்லாம் வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் வீட்டு பீரோல இந்த மாரி 4 புடவ மட்டும் வச்சிருந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம வீட்டு பீரோல அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்ல செல்ஃப் இல்லாதனால எல்லாத்தையும் தூக்கி இதுலயே அடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி புடவைய எடுத்து டப்பால போட்டு மேல அடுக்கி வச்சுருக்கேன்.